கால் வந்துட்டு வாங்க. குருமலை ஒரு பெரிய ஞானஸ்தலம். அந்த எல்லையிலே ஒரு கருப்பசுவாமி. அந்த பகுதியிலிருந்து பழங்காலத்தில் எட்டயபுரத்து மகாராஜாவுடைய கோட்டைக்குள்ள காவல் தெய்வமாக வந்து உட்கார்ந்தார். புரியுதா? அவர்தான் தவசி தம்பிரான். உங்க எல்லையில சித்தர்கள்னு சொல்றதுல அவருடைய ஆசீர்வாதம் தான் அதிகம். உன் வீட்டு பக்கம் இருக்கிற அம்மன் உங்க ஊரோடு கும்பிடுற தெய்வம். சரியா? அதையெல்லாம் தாண்டி போனா ஒரு முனீஸ்வர சாமி இதெல்லாம் இருப்பாங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண முடிக்கா என்ன படிக்கிற நீ? நீங்க அங்க தள்ளி கண்ண முடிக்கா உட்கார். கால் வந்துட்டு வரலாம். இந்தா அந்த போஸ்டிங் கிடைச்சாச்சுமா? பாஸ் ஆயிருவேன். வேலை ஆர்டர் போட்டாங்க. மகிழ்ச்சியாக இரு, சென்று வரலாம். கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்வை பற்றி மன உணர்ந்து கேட்க வந்தவன் யாரப்பா? வரலாம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில். வாடா தம்பி, என்ன விஷயம்? என்ன குழப்பம்? மனைவி எங்க இருக்காங்க? 3.25 ஆண்டுகள் கிரகங்களாலும் தொழிலுக்கு சில பேர்களால் இடைஞ்சலாலும் நிறைய பணங்களை இழந்து கடன்பட்டு மன உபாதை அடைந்துள்ளீர்கள். ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தமும் உபாதையும் இப்பொழுது இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள் இல்லற வாழ்க்கையில் மன நிறைவு அடையாத வேதனையும் சொந்த பந்தங்களில் பகையும் பிரச்சனையும் நடக்கும். இந்த நிலைகளுக்கு காரணத்தையும் தீர்க்கணும், இதை தெளிவு பண்ணியும் கொடுக்கணும். வேற என்னப்பா வேணும்? தொழிலை பத்தி சொல்லிட்டேன். இந்த மாதத்திலிருந்து நீ வெற்றியாகி வருவ. எல்லாம் தெளிவா நடக்கும். ஆனந்தமாக இரு. நாகம் சம்பந்தமான கோயில் எங்கடா இருக்கு? திருக்குவளையூர். நாகம் சம்பந்தமான கோயிலுக்கு பால் ஊத்திட்டு வந்துரு. கருப்பசாமிக்கு பெங்களூர். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுதாடா? பொண்டாட்டி எங்க இருக்க? வாடா. உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் சொல்ல. ஸ்ரீராமனுடைய வனவாசத்தை போல நீயும் உன் துணைவியும் பிரிஞ்சு காலங்கள் ஓடி போச்சு. அதனால தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் பங்கமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ அந்த துணைவி உனக்கு வேணுமாடா தம்பி? அப்படியா? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பெல்லாம் சரியா ஆயிடுதா? அவ மேல குற்றம் இல்லை, உன் மண்டை சரியில்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கிட்டு போயிட்டான். கால் வந்துட்டு வா. ஆனா உங்ககிட்ட நேர்மை இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இல்லை. உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தவறாக உன் பாதையில போய்கிட்டு இருக்க, பொதுவான வழிக்கு வரல. அவ மனத்தை மாத்தி குடும்பத்தை ஒருங்கிணைச்சா போதும்லாம். கால் வந்துட்டு வா. வரலாம் வா. இந்தாப்பா, மனத்தை பக்குவமாக்கி தாரேன், குடும்பத்தை ஒருங்கிணைத்து தாரேன். கண்ண மூடு. இனிமே தூங்கி எந்திப்ப. கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? வாழ்க மகனே. யாருக்குமா கல்யாணம்? எங்க இருக்கிற? அடுத்து தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தது.
வா அப்படி நின்னுக்கலாம் நின்னுக்கலாம். தம்பி உங்க பேர் என்ன? திருக்குறள்ல நட்புக்கு மட்டும்தான் 4 அதிகாரம் கொடுத்திருக்காரு. நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல். நட்புக்கு மட்டும் அதிகாரம் 4. ஏன் அப்படி கொடுத்தாரு? ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் எனப்படுதல் நன்று. நம்முடைய குணத்துக்கும் நம்ம கொள்கைக்கும் பிடிக்காத ஒருத்தன் கூட போய் சேர்ந்து இருக்கிறத விட உயிரை விடுறது எவ்வளவு நல்லது அப்படின்னு ஒரு குறள் சொன்னார். கேட்டிலும் உண்டோ கிளைஞரை நீட்டி இழப்பதோர் கோல். துன்பம் வருகின்ற பொழுது உடனடியாக வந்து காக்கக்கூடியவன் நண்பன். துன்பம் வரும் பொழுது உதவி இல்லாமல் உதறிட்டு ஓடுறவன் நண்பன் கிடையாது. இப்படி ஒவ்வொரு விதமான நட்புகளை பற்றியெல்லாம் அவர் சொல்றார். நாடாது நட்டரில் கேடு இல்லை, நட்ட பின் வீடு இல்லை, நட்பாள்பவருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆராய்ச்சி பண்ணாம ஒருத்தன் கூட நீ சேர்ந்தது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சேர்ந்த பிறகு அவனால வரக்கூடிய துன்பத்தை புறாவும் நீ வருத்தப்படாம ஏற்றுக்கிடணும்னாரு. முடியுமா? ஏற்றுக்கிட முடியுமாயா? புரியும் நினைக்க உனக்கு ரொம்ப புரிஞ்சிருப்பியே. கால் வந்துட்டு வா. விளக்கம் சொல்லாம விவரம் சொல்லுதானா? என்னம்மா வா. குளிர்ந்த கிளைமேட் உள்ள இடத்துல இருந்துகிட்டு கொடூரமான கோபம் கொள்ளுதியே, அது தப்பு இல்லையா? பெங்களூர் குளிர்ந்த பிரதேசம் தானே. அங்க போய் இவ்வளவு சூடா எப்படி ஆகுத? ரைசிங் ஆகுறிய அடிக்கடி. மனதை அடக்கு. சனி பகவானுடைய ஆட்சி இவன் தலையில் இருக்கிறது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீட்டை பிரிவது போலவும் புரியாமல் பேசுகின்ற தன்மையாலும் சண்டைகள் வரும். அது மட்டும் இல்ல, மற்ற வெளியில் உள்ள நண்பர்களால் இவன் செய்யாத குற்றத்துக்கு அவர்களால் இவன் பழி சுமப்பான். அப்படிப்பட்ட வேதனைகளும் சட்டத்தால் ஆராய்ச்சி உன் மீது இருக்கும். புரியுதா? இந்த நிலைகளெல்லாம் இருக்கு. இந்த நேரத்தில் இவனுக்கு கால் கட்டு போடணும்னு நினைக்கிறியே, இவன் ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா பெண்ணு இப்ப வேண்டாம் 6 மாதம் கழித்து கல்யாணம் அப்படின்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் உனக்கு டைம் இருக்கு. அதனால தை மாதம் வரை பொறுமையாக இருந்தா தொழிலும் அமைஞ்சிரும், கல்யாணமும் நடந்துடும். கால் வந்துட்டு வா. வியாபாரத்தை நல்லா படித்தாரேன். இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்தா கடை போட்டுக்கா, என் பேரை போட்டுக்கா, என் படத்தை போட்டுக்கா, அருமையா ஓடும், வெற்றி அடைவார். சந்தோஷமா விட்டாங்க. கர்மசாமிக்கு பெண்ணடியார் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் வாமா, கால் வந்துட்டு வா. 3 நான் கேட்டு பார்க்குறேன். ஓகே வாமா. ஏற்கனவே 2 இடத்தில் உன்னுடைய ரெஸ்யூம்கள் இருக்கிறது, சரியா? 3ஆவதாக ஒரு இடத்துக்கு போறதுக்கு எழுதி வச்சிருக்க, அனுப்பல. அதனால செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேல் உனக்கு வேலை கிடைச்சிரும். உன் வாழ்க்கையை நீயே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தரேன். வேற என்ன வேணும்? வாங்கி தந்துடுற, வெற்றி நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்தா காலையில் என்னை பார்த்துட்டு போ. அமைதி இல்லாத என் மனமே. என்ன பாட்டு இது? பழைய காலத்து பாட்டு. பாதாள பைரவி படத்தில் உள்ள பாட்டு. கல்யாணம் முடித்து மனவேதனை அடைந்து வந்தவர்கள் யார்? கால் வந்துட்டு வா. என்ன வேலைடா பார்க்குறேன்? மருமகன் எங்க இருக்கு? யார் உங்க அப்பாவா? மருமகன் எங்க இருக்காக? கண்ண மூடு, கண்களை மூடி உட்காரமா. நீ மட்டும் கால் வந்துட்டு வா மகளே. நீல கடல் ஓரத்திலே நிலம் ஒன்று சொல்லாமல் காலமெல்லாம் காட்சி தரும் தெய்வம் அம்மா. உங்க குடும்பத்துக்குள்ள நான் இறங்கி போனேன். இறந்து போன ஒரு ஆத்மா உண்டு, முன்னோர்களுடைய ஆன்மா தெய்வமாக வருது. ஒரு அம்மன் தெய்வமும் உங்க குடும்பத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய எல்லைகளை தாண்டி போகும்போது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு
சிவனுடைய ஆலயமும், வலது பக்கமாக சென்றால் பெருமாளுடைய ஆலயமும், ஊர் எல்லைக்குள்ளே சென்றால் காக்கும் தெய்வமாக முனீஸ்வரனுடைய சாமியுடைய பீடங்களும் இருக்கு. என் குதிரை அப்படி போச்சு பார்த்தேன். இப்போ உன்னை கட்டியிருக்கக்கூடியவன் மீண்டும் உன்னை ஏற்பானா ஏற்க மாட்டானா என்பது உன் கேள்வி. அவன் மனத்துல நான் இருக்கனா இல்லையா, அப்படி என்ன நடந்துச்சு, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய வேதனை. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். மனமேவும் ராஜகுமாரன், உன்னையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வழக்கறிஞர்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கையில் என்னெல்லாம் இருக்கு? வழக்கறிஞர் சம்பந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியல. பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அவனுடைய ஃபர்ஸ்ட் ஐடியாவே வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு வழக்கறிஞரை கன்சல்டிங் பண்ணியிருக்கிறான். நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறான். அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க வீட்டில் உள்ளவங்க அதுக்கு மாறுபாடாக அவனுக்கு எழுதிட்டு இருக்காங்க, ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் உள்மனதை நான் மாற்றி உன்னோட வாழ வச்சா போதுமா? எந்த குழப்பமும் இல்லையே. கண்ண முடி கரெக்டா உட்கார் பார்ப்போம். இந்தா, ஒரு முறை அவனை சார்ந்த ஒரு ஆள் மூலமாக உனக்கு ஒரு தூது வரும், இணைத்து வைக்கிறேன். பக்கத்தில் வா. வெற்றியாகிட்டாரா? தங்க நகைகளை பற்றிய ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருக்கிறது. என்ன தைரியமாக இருங்க. காலையில் என்னைய பார்த்து போங்க. அடுத்து பேசலாம். பூஜாரிகள் வச்சு கும்பிடணும். கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? அக்காவா? சோமார் கேட்க அது அவ்வளவுதான். அடுத்த உத்தரவு அடிப்போ. என்னக்கா பையன் எங்க இருக்கான்? உங்களுக்கு எந்த ஊரு? கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உன் மகன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. பிள்ளைகளும் போய் சொன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்தாடா ராஜா. ஏவமா வண்டியில் வச்சுக்கா. வெற்றி இந்தா. உன் மகனுடைய மனத்தை மாற்றி உனக்கு உதவுவதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? ஆனா அவங்க கூட யாரும் இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்கிட முடியுமா? விவரமான ஒரு ஆளு, அனுபவம் உள்ள ஒரு பெண்மணி அவனை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறாள். அவன் மனத்தை மாற்றி வெற்றியாக்கி தரேன், உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன், வீட்டுக்கு ஒரு முறை வருகிறான். பிடிச்சு வச்சுதான் நல்லா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? கேள்வியெல்லாம் கேட்காதையா. கர்மசாமி என்ன துறவியில சேர்க்கவா அல்லது அனாதையில சேர்க்கவா இல்ல ஒரு பக்தனுங்கிற இலக்கணத்துல சேர்க்கவா? நான் யாருன்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி தெரியலையே. ஆகையினால் நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சிவாலயத்தை வெற்றியாக்கி எனக்கு முக்தியும் அங்கேயே தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர். கால் ஒன்று சொல்லலாம். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வார் கண். இதுவும் ஒரு திருக்குறள் தான். துறவு என்பது எப்படிப்பட்டது? உள்ளமாற துறக்க வேண்டும். எப்படி துறக்கணும்? நெஞ்சார துறக்கணும். அதுதான் துறவு. உன்னுடைய திருக்கோவிலுக்கு போனேன்ப்பா. அந்த கோவிலை நடத்தக்கூடியவர்களில் 7 பேர்கள் உனக்கு நல்ல உதவியும் மரியாதையும் கொடுப்பார்கள். சம்பந்தமான பிணி உனக்கு அது தீவினை செய்வினை குறைகளால் ஏற்பட்டது என்பது உண்மை.
இந்த நிலைகளிலிருந்து மாற்றி கடன்களிலிருந்து தப்பிக்க வைத்து வாழ்வை ஒருங்கிணைத்து தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? இந்தா ஒரு எண்ணம் போல அதெல்லாம் நிறைவேறும். வெற்றியாக்கி தரேன், கூட இருப்பேன். வெற்றி. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஆமா. கணவன், மனைவி, குழந்தை மூவரும் என்னை பார்க்க வந்தவர்கள். சென்னையிலிருந்து யாரு? வரலாம் வரலாம். கணவன், மனைவி, குழந்தை. வாங்கப்பா, முன்னால வாங்கயா. வாங்க. உங்க குழந்தை எங்க? அது பையன். நான் குழந்தையெல்லாம் சொன்னேன். நீங்க அங்க இருங்க. நீங்க யாருப்பா? பையனங்க? வயசு எத்தனை? சரி, அவனை குழந்தைன்னு ஒத்துக்கலாம். இப்ப அவன் எங்க போயிருக்கான்? விளையாட்டு பிள்ளைகள். கால் வந்துட்டு வா. நில்லுங்க, அப்படி நில்லுங்கோ. எங்கேயும் போயிடாதீங்கோ. நில்லுங்கோ. ஒவ்வொரு நாள் உறங்குகிற பொழுதும் என்னை நீ உன் நினைவிலும் கனவிலும் கண்டு கொண்டிருக்கிறாய். உண்மையா இல்லையா? அப்படி நான் கனவுல காட்சி கொடுத்த காரணத்தினால் இப்பொழுது என்னை காண வந்தீர்கள். கால் வந்துட்டு வா. பரமேஸ்வரா வருக, பரமேஸ்வரா வருக, பரமேஸ்வரா. உனக்கு என்னடா வர வேண்டும்? அழாம சொல்லு. தெரியலன்னு சொன்னா என்னடா பண்றது? என்னம்மா வேணும்? நீ என்னைய தனிய பார்த்துட்டு போயிருந்தியா? நாளை காலையில் என்னைய பார்த்து என்ன மகாசக்தி வாமகளை. கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் வாருங்கோ வாருங்கோ வாருங்கோ. 40 வயசு ஆயிடுதா பையனுக்கு? 44 45ல கல்யாணம் முடிச்சிடலாமா? வாங்கோ. என்ன கோத்திரம்? மௌதல்ய கோத்திரம். காசிவ கோத்திரத்துல பெண் இருந்தா முடிச்சுக்கிடுவீங்களா? கால் வந்துட்டு வாங்கோ. அருணாம் கருணம் தரங்கி தாட்சிதம் திருதபாசாம். எங்கே சொல்லு பார்க்கலாம். கூடவே சொல்லுவாங்க. அப்படி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். லலிதா சகஸ்ரநாமம் நன்றாக தெரியும். லலிதா திருச்சதி உங்கள் வீட்டில் ஒலிக்கும். படித்து கொண்டே இருக்கிறேன். உட்காருங்கோ. முடியாது. முன் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் தான் இந்த திருமணம் நடக்காம இருக்கு. அதுக்காக எத்தனையோ யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடத்தியாச்சு. தீட்சிதர் மூலமாக எல்லா வழிகளையும் பண்ணியாச்சு. ஆனா எந்த வழியும் கிடைக்கவில்லை. அப்படின்னா அந்த பாவம் கர்மாக்கள் தீரவில்லையா? எதுவும் புண்ணிய தீர்த்தங்கள் ஆட வேண்டுமா? அதுல எதுவும் தவறு இருக்கா? எங்களுக்கு அந்த வயசுலயே எப்படி பண்றது அப்படின்னு ஒரு முடிவு. அதான உண்மை. நீங்க எல்லாம் உட்காருங்க. நீ கால் வந்துட்டு வா. சக்தி மகாத்மியம் படிச்சிருக்கிறீங்களா? படிக்கல. லலிதா திருச்சதி படித்திருக்கிறீர்களா? விஷ்ணு சகஸ்ரநாமம். வெரி குட். இவனுக்கு திருமணத்தை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க எல்லாரும். மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு தகுந்த கோத்திரவாதிகள் உங்களை சந்திப்பார்கள். அதுல நல்ல ஒரு ஜாதகம் வந்து அமையும். அப்பொழுது திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். உலகிலே உயர்ந்த புகழ்பெற்ற திருவண்ணாமலை என்னும் சிவஸ்தலத்தில் வைத்து அந்த திருமணத்தை முடித்துக் கொள்க. சிவாய நம என்று சிந்தித்திருப்போம். நல்ல நடந்துரும். மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனந்தம் 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 ஆனந்தம். கர்மசாமிக்கு அதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஆசையும் ஒரு எண்ணமும் தோன்றும். என்கிட்ட கேட்காம போயிடக்கூடாது. உட்காருங்கள். சதாபிஷேகம் முடிச்சாச்சா? அதுக்கு பிறகுதானே சதாபிஷேகம் முடிக்கணும். வாங்க.
ஆ சரி நடக்கும். சஷ்டியப்த பூர்த்தி இந்தாப்பா நடந்தாச்சு, ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றியாக நடக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். வாழ்க. சைவமா வைணவமா? அதனால தான் திருவண்ணாமலை ஈஸ்வரரை போய் பார்த்தேன். வெற்றியாக நடக்கும். ஆனந்தம் அடையுங்கள், பேரானந்தம் அடையுங்கள், பேரானந்தம். பக்கத்துல வா. உன் பேர் என்னம்மா? பக்கத்துல வா. கௌசல்யா சுப்ரஜா அப்படி யாரு சொல்லுவா? எம்எஸ் சுப்புலட்சுமி சுப்ரபாதம் பாடுவாங்க தெரியுமா? கேட்டிருக்கியா? என்ன படிச்சிருக்கிற? வாட்? பிசி. பிசி. மருத்துவ டெஸ்ட் என்னம்லாம் எடுத்தீங்க? நுரையீரல் சம்பந்தமாக, கிட்னி சம்பந்தமாக எல்லா டெஸ்ட்டும் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நின்று அங்கே தள்ளிடுங்க. நீ அங்கே தள்ளிடுடா தம்பி, அப்படி உட்காருடா. பராசக்தி கொஞ்சம் அங்கே தள்ளிடு. பராசக்தி. விடாது மொழிதல், இடைவிடாம பேசுவான். இரவில் துயில் கொள்ளாள், தூங்க மாட்டான். படபடப்பு. சில சமயத்தில் இங்கிலீஷில் பேசுவான். பேசுறாளா? யாரோ அவ கூட உரையாடிக்கிட்டு இருப்பது போலவே பிரேமையில பேசுறான். ஆனா பக்கத்துல பார்த்தா யாரும் கிடையாது. ஆனா அவளா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த நிலைகளுக்கு ஆவிகள் இருக்குமோ அப்படின்னு சிந்தனை பண்ணது உண்டு. அதெல்லாம் பொய்டா, அப்படி கிடையாது. இவளுக்கு சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம். சொன்னா இவ ஏற்றுக்கிட மாட்டான். ஏன்னா சொல்லுகிறது ஏற்கிற தன்மை அவளுக்கு குறையும். அதனால நினைச்சா சாப்பிடுவா, நினையாட்ட சாப்பிட மாட்டான். இப்ப கை கால்கள்லாம் பலமற்று நடுக்கமிட்டு கீழே விழக்கூடிய ஸ்டேஜில் இருக்கான். அதனால இவளை சரி பண்ணி தந்தா போதுங்களா? ஆனா அவளை சீக்கிரம் குணமாகாது. 3 முறை என்னைய பார்க்கணும். 3வது முறை வரும்பொழுது இவன் நல்லா ஆயிடுவான். கால் வந்துட்டுவாங்க. 3வது முறை வந்துட்டு போகும் பொழுது திருமணம் முடிக்கும் பெண்ணாக வருவாள். அந்த மாதிரி அலங்காரத்தோட வருவாடா, மங்களகரமா வருவாடா. நிமிந்து நெல்லு, எல்லாம் விழுந்துடாதீங்க, தள்ளி அப்படி நில்லு பார்ப்போம். என்னைய மட்டும் பாரு கொஞ்ச நேரம். மேலே கும்பிடு, கைகளால் கும்பிடு, கைகளால் அப்படி சாமியை கும்பிடு. நீங்கள் எங்கிட்டு வாக்காக்கா, அப்படி ஸ்டடியாக போய் சாமியை கும்பிட்டு வா பார்ப்போம். கையை கீழே போட்டுக்கா. ஆ ஆ ஆ ஆ 3 முறை பார்க்க வர சொல்லலாம். நல்லா இரு மகளே, வெற்றி அடைவான். கர்மசாமிக்கு காரணம் மட்டும் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன ப்ராப்ளம்? புண்ணியமடைவாயம்மா, வாழ்க. சென்னை மாநகர் பிள்ளையின் திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வரலாம். அண்ணா உங்களுக்கு இருங்க. நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கா? என்ன கேசு? சரி. ஆனாலும் திருச்செந்தூரில் பண்டாவே முருகப்பெருமான் வரார. எங்க இருக்கிறார்? முருகனை வழிபடுறீங்க, உட்காருங்க. பையனுக்கு இருதார யோகம் உள்ள பிறப்பு. அதனால அவனை போய் பார்த்தேன். குழப்பமான குடும்பம், உங்க பிள்ளைய கொடுத்துட்டு மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி விடுறான். இதை எப்படி தீர்க்கிறது, மாற்றுறதுங்கிறதுக்கு விவரம் என்கிட்ட இருக்கு. நாளை காலையில என்னைய பாருங்க, நான் ஜெயிச்சு தரேன். வாபராசக்தி, அந்த பொண்ணு தான் அந்த பேசிட்டு போகுது. மெல்ல மெல்ல எந்திக்கா ஏக்கா. சாரி சாரி. பெண்ணுக்கு திருமணம் சொந்தமாக. பெண்ணுக்கு என்ன விஷயம்? என்னதியா என்ன வேண்டும்? பொம்பளைக்கு பிள்ளைக்கு கால் வந்துட்டுவாங்க.
இருக்கிறதே குட்டி நாடு என்ன நாடு? நம்ம நாட்டுல குட்டி சின்ன நாடு எதுப்பா? ஜப்பானா? புரியல. இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பெங்களூர்ல இருக்கா. ஜப்பான் தொடர்பான ஒரு வரன் வாரான், கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். ஆனா இவன் மனத்துக்குள்ள இன்னொருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா உன் பிள்ளை நல்லா தான் இருப்பா. என்ன செய்வோம்? சரி, கால் வந்துட்டு வரலாம். அதான் நானும் அதான் பார்த்தேன். போட்டோ கிளியரன்ஸ் இல்லையே. இந்த போட்டோ வாங்க வைங்க. மனத்தை பக்குவப்படுத்தி தரேன்ப்பா. சற்று பொறுமையாக இருந்து ஜெயிப்போம். அதுக்கிடையில் எந்த அசம்பாவமும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். வெற்றி உண்டு. இருக்கட்டும். நீதிமன்றத்தில் வழக்கு. உனக்கு என்னடா வழக்கு? பாப்பா மேல கேஸ் வச்சிருக்கியா? எந்த பாப்பா அது? வாட்? அட்டன் பண்ணல. நீ கால் பண்ணிட்டு வரலாம். நாளை உலகை ஆள வேண்டும். அண்ணே வாங்க. உங்களோட சொந்த ஊர் எது? சிங்கிளிப்பட்டியா? தூய தமிழ் வாய்ந்த பெண்மணியை கன்னட தேசத்தில் வைத்திருக்கிறீர்கள், பெங்களூர்ல. போனா அந்த வேலை தான் பிரச்சனைக்குரியது. பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துருந்தேன். பேசாம கல்யாணத்தை நம்ம முடிச்சு வச்சிருந்தோம். நீங்க போய்கிட்டே இருங்கோ. போங்க. கால் பண்ணிட்டுவாப்பா. வழக்கு பற்றி நான் தான் கூப்பிட்டு இருக்கேன். இவன் வழக்குக்கு கேட்க வரல, வேற விஷயம் கேட்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஏன் விழுது? அது கிரகமா இல்ல வேற எதுவும் என்னத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, அந்த உள்ளங்காலில் அழுத்தமும் ஊசி குத்துற மாதிரி குத்தும் அடிக்கடி வரும். ஒன்று, வயிறு ஏற்றுவது போல் வலியும் வருத்தமும் நடக்கும். 2, இவைகள்லாம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? கிரகமும் காரணம், மாந்திரிகமும் காரணம். இதை உனக்கு தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க போயிட்டு வா. ஆமா, அதுல என்ன சந்தேகம்?